இன்றைக்கு கொஞ்சம் மீசை முளைத்தால், ஒரு 24, 25 வயதாகினால், தனக்கு என்று ஒரு சொந்த தொழிலை தேட ஆரம்பித்தால், தாய் தந்தை என்பது ஒரு கணக்கில்லாத, ஒரு கணக்கெடுக்கப்படாத ஒரு இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிற ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தாயும் தந்தையும் இந்த பூமியில் நாம் படிக்க வேண்டும், நாம் உழைக்க வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக அவர்கள் நம்மளை இந்த உலகத்தில் பெற்றெடுத்து திருமணம் முடித்து தருகிற வரைக்கும் அவர்கள் பெற்றுக்கொண்ட கஷ்டங்களும் துன்பங்களும் என்ன என்பதை ஒரு கணம் யோசித்திருக்கிறோமா? உதாரணத்துக்கு, நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில் சில நேரங்களில் நம்மளை பெற்றெடுத்த தந்தைக்கு சரியான தொழில் இருந்திருக்காது, அவருக்கு சரியான வருமானம் இருந்திருக்காது. வாழ வேண்டிய 26, 27 வயதில் தன்னுடைய தந்தை தன்னை பெற்றுக்கொண்டார் என்பதற்காக முதலாவது தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் தன்னுடைய சொந்த நாடுகளில் பிரிந்து வாழ்ந்ததும் உண்டு. பல நேரங்களில் சொந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று பிள்ளைகளுக்காக உழைத்து வந்ததும் நிறையவே உண்டு தோழர்களே. இன்றைக்கு பிள்ளைகள் அதைகளை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் பாப்பாவும் உம்மாவும் ஆசையாக வாழ வேண்டிய வயதில் நம்மளை பெற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிரிந்து நம்முடைய எதிர்காலத்துக்காக அவருடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் தியாகம் செய்தவர்கள் நம்மளை பெற்றெடுத்த தந்தையும் தாயும். சில நேரங்களில் நம்முடைய உம்மா அப்பா நம்மளை பெற்றெடுக்கிற நேரம் ஒரு வீட்டிலே வாழ்ந்திருப்பார்கள். அந்த வீட்டிலே தான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். பெருசாக ஒரு வீடு வாசல் இருந்திருக்காது, சாதாரணமான ஒரு வீடு வாசலாக இருந்திருக்கும், அல்லது பழைய கட்டடமாக இருந்திருக்கும். அதில் தான் தாயும் தந்தையும் வாழ்ந்திருப்பார்கள். நாம் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் பெரியவர்களாக மாறிய போதும் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சேர்த்து இருந்த வீட்டை உடைத்து விட்டு, இருந்த பழைய பொருட்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு, தனக்கு என்று தன்னுடைய பிள்ளைக்கு என்று கட்டிய வீட்டை கூட, புதுசாக வாங்கிய கட்டிலில் கூட ஒரு நாள் தூங்காமல் தன்னுடைய மகனும் மருமகளும் தூங்கட்டும் என்பதற்காக அதே பழைய விராந்தையிலும் அதே பழைய கட்டிலும் போய் தூங்கி நம்மளை வளர்த்தெடுத்தவர்கள் தான் தாயும் தந்தையும் என்பதை இன்றைய இளசுகள் மறந்துவிட்டு வாழ்கிறார்கள் என்று நினைக்கிற போதும் உண்மையில் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.